நான் டெய்லி என்ன சாப்பிட்றேனோ அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கும்பொழுது ஐ ஹாவ் டு பிக் திஸ் ஆப்ஷன். அதாவது 365 நாளும் நான் எந்த ஊரில் இருக்கேன், எங்கே இருக்கேன், எப்படியா இருந்தாலும் என்னோட கோ டு ஃபுட் ஆஃப்டர் வந்து என்னோட மார்னிங் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா, அண்ட் இந்த ஸ்நாக் பண்ணுற பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கும் பொழுது, இப்போ நிறைய பேர் வந்து காஃபி டீ குடிக்கிறதுலாம் நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வீகனாக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்டே ஃபிட் வித் ரம்யா. வெல், எவ்வளோ வந்து ரெசிபீஸ் இருக்குது, ஹெல்த் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறது, என்ன டெய்லி சாப்பிட்றதுன்னு ஒரு குழப்பமே ஏற்படுது. அந்த லெவலுக்கு ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங். அண்ட் அதுக்கு போதாதுக்கு வந்து கீட்டோ ட்ரீட்ஸ், அதுக்கப்புறம் வீகன் இன்டல்ஜென்சஸ் அப்படிங்கிற பேரில் வந்து புதுசாக நிறைய ஃபேட்டை கொட்டி போட்டு இதெல்லாம் ஹெல்த்தி நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகும் அப்படின்னு விற்கிறவங்களும் இருக்காங்கங்கும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். இப்போது நீங்கள்லாம் அடிக்கடி எங்கிட்ட கேட்பீங்கல்ல, உங்களோட டெய்லி எவ்ரிடே வாட் ஐ ஈட் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. I'll be honest with you. இதை நான் ஏன் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கேலரி நீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து என்னோட கோலுக்கு ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் கேலரிஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற எவ்ரிடே ஈட்டிங்கை வந்து நான் பிளான் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, அதை நீங்கள் வந்து அப்படியே காப்பி அடிச்சிடலாம், அப்போ நமக்கு வந்து ஒல்லியாயிடுவோம், நம்ம இவங்கள மாதிரி ஆகிடுவோன்னு நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணும்பொழுது அதில் நிறைய ரெப்பகஷன்ஸ் ஏற்படுங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க எக்கச்சக்கமாக எனக்கு தெரியும். அதில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒன்று வரும், பிகாஸ் என்னோடய ஃபுட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றது. அதை தாண்டி உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ப்ரிஃபரன்ஸஸ்க்கு நீங்கள் இப்போ என்னோட எக்ஸாக்ட் கேலரிஸை சாப்பிடும்போது அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப கம்மியான கேலரிஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமான கேலரிஸாக இருக்கலாம். இது வந்து நம்ம ஒருத்தரை பார்க்காம மீட் பண்ணாமல் ஒரு டயட்டீஷியன், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யாமல் நம்ம சொல்லவே கூடாதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதுக்காக நான் டெய்லி சாப்பிட்றத உங்கள் கூட ஷேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னும் சொல்லலை. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணும்பொழுது அது சும்மா ஒரு க்யூரியாசிட்டிக்காகவும், உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங் பாயிண்ட்டுக்காகவும் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணால் ஐ வில் டூ திஸ். யூ லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். மீன்வைல் இன்றைக்கி நான் தைரியமாக நான் உங்ககிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண விஷயம், இந்த 5 ஃபுட்டு டெய்லி நான் சாப்பிடுவேன். அதாவது 365 நாளும் நான் எந்த ஊரில் இருக்கேன், எங்கே இருக்கேன், எப்படியா இருந்தாலும் இந்த 5 ஃபுட்டு என் வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படிப்பட்ட அந்த 5 ஃபுட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Food number 1, eggs. The most commonly available and the most cheapest when it comes to the source of protein, king of breakfast அப்படின்னு சொல்லுவாங்க. I generally 99.9% of the time என்னோட go to food after வந்து என்னோட மார்னிங் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா அது வந்து எக்ஸாக தான் இருக்கும். See, I'm sure இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் வந்து எக் சாப்பிடாத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் நான் டெய்லி என்ன சாப்பிட்றேனோ அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கும்பொழுது ஐ ஹாவ் டு பிக் திஸ் ஆப்ஷன். எக்ஸ் வந்து இஸ் அன் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் குட் ஃபேட்ஸ். அது சாப்பிட்றதுனால வந்து பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படாது. அது அதிகமாக சாப்பிடும்பொழுது இட்ஸ் ஆல்சோ அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்கிறதுனால நம்ம கணக்கு வச்சுக்கவே வேணாம், இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் நான் தைரியமாக சாப்பிடுவேன். எல்லாத்துக்கும் மீறி எக்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஃபில்லிங். when you start the day with something which is very filling, அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் நான் வந்து ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால எனக்கு எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேண்டட்ரி விஷயமா இன்னைக்கு தேதிக்கு இருக்குது. The second food is cucumber. சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, பட் கியூக்கம்பரில் வந்து 96% வந்து வாட்டர் இருக்குது. ஸோ என்னோடய ஹைட்ரேஷனுக்கு நான் தண்ணி குடிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப நான் இன்டியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்பொழுது இது ஒரு ஆடட் ஹெல்ப்பாக எனக்கு இருக்குது. இட்ஸ் ஆல்சோ குவிக் அண்ட் டைஜஷன், லோ இன் கேலரிஸ், ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, அண்ட் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு க்ரீன் வெஜிடபிள். இந்த கியூக்கம்பரை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா ஃபார்மேட்ஸில் சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் எனக்கு ஸ்லைஸ் பண்ணி அப்படியே ஒரு சாலட் மாதிரி பசிக்கும் போது சாப்பிட பிடிக்கும். சம்டைம்ஸ் அதில் கொஞ்சம் ஹம்மஸ் இல்லை பீனட் பட்டரோடு சேர்ந்து, சம்டைம்ஸ் வந்து ஒரு குக்கும்பர் வாட்டர் மாதிரி குடிப்பேன், சம்டைம்ஸ் வந்து என்னோட க்ரீன் ஸ்மூதியில் போட்டுப்பேன். இப்படி திஸ் அ வெரைட்டி ஆஃப் ராய்த்தாவில் கூட வந்து குக்கும்பர் ராய்த்தா சாப்பிடுவேன். திஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹவு யூ கேன் ஃபெசிலிட்டேட் இட். பட் எனக்கு வந்து குக்கும்பர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அகேன் இட்ஸ் வெரி ஃபில்லிங். அண்ட் இந்த ஸ்நாக் பண்ணுற பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கும் பொழுது யூஆர் சார்ட்டட். நீங்கள் வந்து எதுவும் தப்பான விஷயம் பண்ணல, கரெக்டான விஷயம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் வந்து குக்கும்பர் டெய்லி சாப்பிடுவேன். மூணாவது விஷயம் பிளாக் காஃபி. இப்போ நிறைய பேர் வந்து காஃபி டீ குடிக்கிறதுலாம் நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ டோட்டலி அக்ரி.
பட் நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். இன்றைக்கி தேதிக்கு வந்து சில விஷயங்கள் நான் பண்ணுறதை அப்படியே உங்களுக்கு சொல்லணும்னு இந்த வீடியோவில் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு எக்ஸுன்னு சொன்னேன், பட் எனக்குமே வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வீகனாக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து ஒயிட் எக்ஸ்லேருந்து நான் ப்ரௌன் எக்ஸ் தான் சாப்பிட்றேன். ஃபார்ம் ரேஸ்டு எக்ஸ் தான் வந்து ப்ரௌன் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹோப் இந்த லாங் ரன் என்னோட கோல்ஸ் டிஃபர் ஆகும்பொழுது நான் இந்த எக்ஸ்லேருந்து வீன் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாலஜி எனக்கு இருக்குது. இப்போது let us come back to our black coffee. Black coffee நான் ஒரு நாளைக்கு 1 cup I limit myself to, மேக்ஸிமம் வந்து 2 cups if it's a very long day. எனக்கு வந்து எனர்ஜி வேணும், நைட்டில் ஷூட்டிங் இருக்குது, எனக்கு வந்து கெஃபைன் எஃபெக்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக் காஃபியோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி என்னோட ப்ரீ ஒர்க் அவுட்டாக அதை வந்து நான் குடிக்கும் பொழுது எனக்கு இட் கிவ்ஸ் மீ ஆல் தட் எனர்ஜி ஐ நீட் டு பம்ப் அண்ட் புஷ் ஃபார் மை ஒர்க் அவுட்ஸ். அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இட் ஆல்சோ கீப்ஸ் மீ வெரி அலர்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் அண்ட் pretty much 0 calories. ஏன்னா மில்க் கிடையாது, சுகர் கிடையாது, வெறும் ஒரு ஷார்ட் ஆஃப் பிளாக் காஃபி அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் மச் ஆஃப் ஹார்ம் தட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ கப் ஆஃப் பிளாக் காஃபி. அஃப்கோர்ஸ் அது கெஃபேன் தான், 100% கெஃபேன் தான், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குட் கெஃபேன் when you limit yourself to a couple of cups. நான் இன்னைக்கு தேதிக்கு 1 to 2 cups எக்ஸீட் பண்ணுறதில்ல. ஸோ தட்ஸ் மை மேண்டட்ரி ஃபுட் அகேன். என்னோட 4வது மேண்டட்ரி ஃபுட் வந்து ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பூஸ்ட் த இம்யூனிட்டி, பிரெயின் காக்னிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வைக்கும். அப்புறம் நமக்கு இருக்கிற பிளட் சுகர் இஷ்யூஸ், லிவரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது கட் டவுன் பண்ணும். கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணும். இப்படி குட்டி இன்க்ரீடியண்ட்டான ஜிஞ்சருக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி இருக்கிற டே அண்ட் டைமில் இட்ஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம், செடன்ட்ரியான ஒரு ஒர்க்கர்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 0.01% நம்மளோட பர்னிங் ஃபேட் டெண்டன்சி பாடியில் நடக்கிறதுக்கு ஜிஞ்சர் பிகம்ஸ் அன் எய்ட். ஜிஞ்சர் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னும் எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் வை ஐம் காஷனிங் யூ. உங்களுக்கு ஜிஞ்சர் ஒத்துக்காதுன்னா நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஜிஞ்சர் ஒத்துக்கோன்னா இதை வந்து ஹெர்பல் டீ அப்படிங்கிற ஃபார்ம்லேயோ இல்லை நம்மளோட குக்கிங்லேயோ எந்த விதத்தில் உங்களுக்கு செட் ஆகுமோ அதில் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் மீ ஜிஞ்சர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நான் வந்து டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு ஏன் முக்கால்வாசி டைம் இருக்குது அப்படின்னாலே அதில் ஜிஞ்சர் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ நான் எங்கேயாவது வெளில குடித்தா கூட வந்து எனக்கு இஞ்சி போட்ட டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்பேன். இந்த 5வது ஃபுட்டை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து 365 days சாப்பிட முடியாது, பட் மேபி ஒரு 350 days சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னா அது ஆரஞ்சஸ், வைட்டமின் சி பேசிக்லி. ஆரஞ்சஸ், லைம், ஏசிவி இப்படி ஏதாவது ஒரு வைட்டமின் சி ஃபார்ம் வந்து நான் ஏன் டெய்லி எடுத்துக்கணும்னு அதுக்கு ஐ ஸ்ட்ரைவ் இஸ் பிகாஸ் வைட்டமின் சி இருந்தால் இம்யூனிட்டி கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாக பூஸ்ட் ஆகும். 2வது விஷயம், வைட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கின் ஹெல்த். அதனால் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. பட் அஃப்கோர்ஸ் சம் பீப்புள் ஆர் அசிடிக் டுவர்ட்ஸ் தட். ஸோ அவங்களுக்கு நான் இதை என்டாஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று, அது வந்து நான் 365 days கண்டிப்பாக எடுத்துப்பேன். அதே 5th இன்க்ரீடியண்ட்டாகவே இதை வச்சுக்கலாம். இது வந்து க்ரீன்ஸ், ஸ்பெஷலி ஸ்பினச். ஒரு வகையான கீரை என்னோட டயட்டில் டெய்லி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிஞ்ச லெவலுக்கு பார்த்துப்பேன். அது வந்து என்ன கீரையாக, பசலைக்கீரையாக இருக்கலாம், பாலக்காய் இருக்கலாம், அகத்துக்கீரையாக இருக்கலாம், என்ன கீரையாக இருந்தாலும் அந்த கீரையில் ஒரு கூட்டு, ஒரு பொரியல், இல்லை ஏதாவது நம்ம சாப்பிட்ற சப்பாத்தியில் வந்து ஒரு பாலக் சப்பாத்தி, மேத்தி சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு வகையான லீஃபி வெஜிடபிள் க்ரீன்ஸை வந்து நான் எப்போவுமே கன்சியூம் பண்ணணும்னு நினைப்பேன். எஸ்பெஷலி ஓவர் த இயர்ஸ் இட்ஸ் பிகம் மோர் ஹேபிச்சுவல். சின்ன வயசுலேயே வந்து கார்ட்டூன் பார்க்கும்பொழுது பாப்பாய் கார்ட்டூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பினச் பாட்டில் அவர் குடித்த உடனே அவருக்கு பயங்கரமாக ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படின்றத வந்து நான் அப்போ வந்து நிஜமாவே பிலீவ் பண்ணேன். அண்ட் இப்போது வளர 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 எப்படி க்ரீன்ஸில் வந்து வைட்டமின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, மினரல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அயர்ன் அது கொடுக்குது, இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே அதை ஐ பீன் சோல்ட் இன் டு தட் ஐடியா. ஸோ என்னுடைய 5 மஸ்ட் டூ ஈட்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தாங்க. இட்ஸ் ப்ரிட்டி சிம்பிள். எதுவுமே வந்து ப்ராசஸ்ட் ஃபார்ம்லாம் கிடையாது. பட் இந்த ஃபுட்ஸை நான் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது ஓவரால் வெல்னஸ், ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அது அந்த வேவில் இந்த இடத்துக்கு வரதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் வை ஐ எம் ஆல்சோ புட்டிங் திஸ் அவுட் டு யூ. இதில் எந்தெந்த ஃபுட்ஸ் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதை நீங்களுமே முடிஞ்ச லெவலுக்கு டெய்லி சாப்பிட ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் மாதிரி. அப்படி நீங்கள் சாப்பிடும்பொழுது அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை நீங்களும் என்ன மாதிரியே ரியலைஸ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ வில் see you soon on the next one.